ஆயிருக்காங்க வாவ்! எவ்ளோ அப்படிங்கிற அழகான ஒரு வார்த்தைகள். விஷயம். ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ம். அந்த மாரி நர்சஸ உருவாக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, வெறும் இன்ட்ரெஸ்ட் வேணும். ரெகுலரா இருக்கணும். இந்த இது வந்து அ எப்படி படிச்சாலும் சரி, ரெகுலரா வந்து படிக்கிறவங்க, அது அப்படின்றவங்க வந்து ரொம்ப நல்லா படிச்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். பார்த்து, தொட்டு படிக்கிறவங்க, செல்ஃபா வந்து பிராக்டிகல செஞ்சுக்கிறவங்க, இவங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா ஷைன் பண்றாங்க இந்த ஹோம் நர்சிங்ல. ஹோம் நர்சிங். இப்போ ஹோம் நர்சிங்ல மேடம், இப்போ வந்து நர்ஸ் அப்டின்னாவே நெறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பிபி செக் பண்றதுலருந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஹோம் நர்சிங்லயும் சரி, நர்சிங் தொழில்லயும். இந்த 6 மாத காலங்கள்ல நர்சிங்க்கான பேசிக்கா என்னென்ன விஷயங்கள அவங்க கத்துக்கிட்டு போறாங்க? இப்ப வந்து நம்ப இதில வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். 6 மந்த்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ரொம்ப ஷார்ட் டெர்ம். அதாவது பிள்ளைகளுக்கு வந்து 3 வருஷம் இருக்குது, 5 வருஷம் இருக்குது படிப்பு, 10 இயர்ஸ்லாம் கூட இருக்குது. ஆனா, அதுக்கு வந்து பொறுமை கிடையாது. அவங்களுக்கு வந்து கெரியராவும் ஆக்கணும் இத. இந்த நர்சிங் தொழில வந்து கெரியராவும் ஆக்கணும். ரொம்ப சீக்கிரமாவும் படிக்கணும், வேலைக்கு போணும், சம்பாதிக்கணுன்ற நிர்பந்தம் ஜாஸ்தி ஆயிட்டே போது. ஸோ பிள்ளைங்களுடைய எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப நெறைய இருக்கு. எல்லாம் நெட்ல போறாங்க, படிக்கிறாங்க. அந்த எக்ஸ்போஷர் எல்லாம் நெறைய இருக்கிறதுனால, இவங்கள வந்து நம்ம ஷார்ட் டெர்ம் கோர்ஸ்ல வந்து ஆ. நெறைய விஷயங்கள ஈஸியா சொல்லிக் குடுக்க முடியுன்ற சிச்சுவேஷன் வந்திருக்குது.